பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் வழங்கணும், அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், இதெல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் சட்டசபையில் வந்து ஒரு வலுவாக எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க. 2025 தொடக்கம் திமுக ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கடி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சட்டசபை நீங்க கூட காலிலேருந்து பார்த்துருப்பீங்க, நீங்களும் இந்த பயணத்தில் கூட தான் வந்திருக்கிறீங்க. சுதந்திரமாக வரும், ஃப்ரீயாக வரும். மக்களோடு ஒன்றிணைந்து இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மக்களோடு தன் கால் நகம் முளைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத சாலைகளே இல்லை என்ற வகையில் பயணித்தவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். ஏதோ இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் அல்ல எங்களுடைய தலைவர், சுயமாக வந்தவரும் அல்ல. ஆகவே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் திறந்த புத்தகமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது. அவருடைய பணி விஷமத்தை விதைப்பது, விஷமத்தனமான பிரச்சாரங்களை கையில் எடுப்பது. நாங்கள் அந்த விஷத்தை முறிக்கின்ற மூலிகையை மாண்புமிகு தமிழக முதல்வர் கையிலே வைத்திருக்கின்றார். ஆகவே எல்லா சூழ்நிலையும், எப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளிப்பதற்கின்ற வல்லமை படைத்தவர் எங்கள் முதல்வர், சமாளிப்பார்.